இது காசட்டிவ் ஃபேக்டர் நிறைய இருக்கும். நிறைய விஷயம் எந்த மாதிரி ரீசனாக இருக்கட்டும் ஒரு நோய்க்கு இது மனதினால் ஏற்பட்ட நோய் கிடையாது. கரெக்டாக அங்கே போகும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு செடியோ ஏதோ ஒரு தாவரமோ இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளோ மிதிச்சோம் அப்படின்னும் போது வந்த ஒரு இன்டாலரன்ஸு, அதன் விளைவாக வந்த அலர்ஜி. நல்லா கவனிக்கணும், மனதனால் வந்தது கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு நோய் மனக்குறிகளை விட வெளி சூழல் காரணமாக வந்துச்சுன்னா அவன் மனக்குறிகள் என்னன்றதை பார்த்து மருந்து. அடுத்து இம்மீடியட்டாக ஒரு மனக்குறி உருவாதுலாம் இருக்குது. ஒன்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோய்க்கு காரணம் மனசு சொல்லிட்டோம். இந்த இன்சிடென்ட்ஸ் நேற்று நடந்த இன்சிடென்ட்ஸில் வெளியே நமக்கு வெளிப்பட சூழல் காரணமாக ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு சூழல் உருவாகிடுது. அது ஏன் 4 பேர் போனதுக்கு 4 பேருக்கு வரலான்னு கேட்கலாம். அடுத்து அது நமக்கு இருக்குது. அது அவரோட மனக்குறிக்கு வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த டைமில். ட்ராமா ஒரு இமீடியட்டாக வேகமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு அடுத்த இமீடியட்டாக அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அவரோட மனக்குறிகள் எப்படி மாறிட்டே வருது. சில நேரத்தில் என்ன ஆகும்னா அது எக்ஸ்டென்ஷன் போய் எப்படியோ எங்கள் வீட்டுக்காரமாக தெரிஞ்சால் என்ன ஆகும், அவங்க போயிடுவாங்களே அப்படின்னு எங்கே போச்சு, ஹஸ்பண்ட் போச்சு, வீட்டுக்காரமான ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் வந்தால் ரிச்சஸ்மெண்ட்.